இட்லி மிச்சமாயிருச்சு அப்படின்னா நம்ம உப்புமா பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. 4 பெரிய வெங்காயம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கிறேன். இட்லியை கட் பண்ணியோ இல்லை உதுத்தோ எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 இட்லிக்கு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. உதுத்து வச்சுருக்க இட்லியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இட்லி பொடி வந்து மேலே தூவிக்கலாம். இட்லி பொடி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. இட்லி பொடி போதாது அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இட்லியை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உதுத்து போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் பிசுபிசுன்னு இல்லாமல் இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ மறந்துடாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.